வணக்கம் அன்பு சொந்தங்களே, இப்போது .com இன்றைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் இருந்து காலையில் இருந்து இங்குள்ள மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து மக்களிடமும் இங்கு களம் காணக்கூடிய வேட்பாளர்களிடமும் நேரலையாக செய்திகளை பெற்று உங்களுக்கு வழங்கி வருகிறது. இப்போது நம்மோடு இணைகிறார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர் மதிவாணன். இந்த தொகுதியிலேயே பிறந்து, இந்த தொகுதியிலேயே வளர்ந்து, இந்த தொகுதியிலேயே தொழில் செய்து இந்த மக்களுக்கு நன்கு அறிமுகமான மதிவாணன் இப்போது நம்மோடு இருக்கிறார். இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய தொகுதி என்று பெயர் பெற்ற இந்த தொகுதியில் இப்போது முதலமைச்சராக இருந்தவர் இல்லை. எல்லோரும் ஏறக்குறைய ஒரு சம அளவிலான போட்டி, இரட்டை இலை சின்னமும் இல்லை, ஒரு சம அளவிலான போட்டியை தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கிறது என்று ஊடகங்கள் எல்லாம் சொல்லி வருகின்றன. உண்மையிலே ஒரு சம அளவிலான போட்டி இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? வணக்கம், அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சம அளவு போட்டி, முதலமைச்சர் தொகுதி, இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி மீடியா தான் சொல்லிட்டு இருக்கு. தொகுதிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே அதுக்கான முகாந்திரம் இருக்காது. எங்கேயாவது பாருங்கள், நல்ல ஒரு முதலமைச்சர் தொகுதியில் வந்து இப்படி தான் காற்று வந்து மாசுபட்டுருக்குமா? எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா போதிய மருத்துவர் கிடையாது. இங்கே அதிகப்படியான வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. ஒரு நல்ல காலேஜ் இல்லை, கட்டின காலேஜை திறக்க வழி இல்லை. அப்படி ஒரு முதலமைச்சர் தொகுதி இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ தமிழ்நாடோட கடைக்கோடியில் இருக்கிற ஒரு தொகுதியோட நிலைமை என்ன? ஆனால் நம்ம சொல்லின்னு இருக்கிறது இது ஒரு முதலமைச்சர் தொகுதி. சரி, அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவோட இறப்பு ஒரு வெளிப்படைய தன்மை இருக்கா? 70 நாளைக்கு முன்னாடி கூட்டின்னு போகிறாங்க, அம்மா நடக்கிறாங்கன்றாங்க, சாப்பிட்றாங்கன்றாங்க, தூங்குறாங்கன்றாங்க. அதுலேருந்து வெளியில் வர்றாரு ஒருத்தர் முதலமைச்சர். அது வரைக்கும் இடைக்கால முதலமைச்சராக ஒருத்தர் இருக்காரு. அவர் வெளியில் வந்துட்டு அம்மாவுடைய மரணத்தில் வந்து எங்களுக்கு வந்து மர்மம் இருக்குது, எங்களுக்கு நீதி வேணுன்றாரு. அன்னைக்கு அவர் தானே இருந்தார் அந்த அம்மையாருக்கு. அடுத்த கட்டத்தில் ஏன் கேட்கல? இன்னைக்கு நீதி வேணும்னு கேட்குறவங்க அன்னைக்கு கேட்க வேண்டியதானே, கேட்காம விட்டுட்டாரு. இன்னைக்கு இந்த வேட்பாளராக இருக்கா, அந்த தொகுதியோட வேட்பாளராக இருக்கிறவர் வந்து அத்மிகா, அவர் ஏன் அன்னைக்கு அவர் கேட்கலன்றது எங்களுக்கு அது புரியாத புதிராக இருக்கு. ஸோ இது எங்களுடைய கேள்வி இல்லை, மக்களுடைய கேள்வி. இன்னைக்கு நாங்கள் வேட்பாளராக இருக்கலாம், ஆனால் நானும் இந்த தொகுதியில் ஒரு சராசரியான மக்கள் தானே. அந்த அம்மா ஒரு தடவை சட்டமன்றத்தில் சொன்னாங்க, ஓட்டு போட்டவங்க நான் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவங்க நான் தான் முடிச்சேன்னு. அந்த அடிப்படையில் எங்களுக்கும் அந்த அம்மாவுடைய மரணத்தில் என்ன இருக்குதுன்றது வெளியில தெரியணும். ஆனால் சொன்னாங்கல்ல, சாப்பிட்றாரு, நடக்கிறாரு, தூங்குறாரு, எழுந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திடீர்னு அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஈஸியாகி போச்சு ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து எல்லாருக்கும். அது ஈஸியாக முடிச்சு அந்த எங்களுக்கு வேணும் இந்த தொகுதியில் வந்து எல்லா கொஞ்சம் ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் வந்து ஒரு சாக்லேட்டில் கஞ்சா கலந்து வித்தா மாதிரி ஒரு கேஸ் வந்து எல்லாரும் பார்த்தீங்க. இல்லை, நான் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஒரு முதலமைச்சர் தொகுதியில் வந்து கஞ்சா விற்கிற சாக்லேட் விற்கிறது தான் ஒரு முதலமைச்சர் தான். அப்போ முதலமைச்சர் தொகுதியே பார்க்க முடியாத ஒரு அவல நிலை தான் இந்த தொகுதி மக்களுக்கு இருக்குதே தவிர இது ஒன்றும் ஸ்டார் தொகுதின்ற மாதிரி எனக்கு தெரியல. முக்கியமா நீங்க சொல்ல மாதிரி நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கக்கூடிய எழில் நகர்ல தான் காலையில நேரலை ஆரம்பிச்சோம். அப்போ குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி இங்க நம்ம நிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தொலைவில் தான் கொடுங்கை ஒரு குப்பை மேடு. சென்னையுடைய பாதி குப்பையும் அங்கதான். ஏறக்குறைய 4500 டன் குப்பையில 2250 டன் குப்பை தினமும் அங்கதான் கொட்டப்படுது. இதனால வரக்கூடிய சுகாதார பிரச்சனைகள், மக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், இதுக்கெல்லாம் உடனடி தீர்வாக ஒரு மருத்துவமனை அருகாமையில் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகளை நீங்க ஜெயிச்சா இந்த மக்களுக்கு என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத இந்த தேர்தலில் முன்வைக்கிறீங்க? இந்த தொகுதியை நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படிங்கிற முறையில் நீங்க அந்த வாக்குறுதிகளை நீங்க வடிவமைச்சீங்களா இல்லை கட்சி வடிவமைச்சதா எப்படின்னு சொல்ல? நிச்சயமா, அதாவது இந்த கொடுங்கூர் குப்பை கொட்டு வளாகம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. அன்னைக்கு இங்கே இருந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சொற்ப பாப்புலேஷன் தான் இருந்தது. இன்னைக்கு இவ்வளோ பாப்புலேஷன் இங்கே ஆறி போயிடும் போது இந்த இடத்த ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும். இன்னும் ஷிஃப்ட் பண்ணலை. எங்களுடைய முதல் வேலையை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இங்கே வந்தோம்னா இந்த கொடுங்கூர் குப்பை கொட்டு வளாகத்தை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். இது வந்து ஒரு இருக்கணும். அதாவது இந்த குப்பை கொட்டு வளாகத்துக்கு சுற்றி
இவ்வளோ இத்தனை ஏக்கர்ல வந்து மரம் இருக்கணும், அப்பதான் அதுல இருந்து வெளியில போற பாப்புலேஷன் அந்த பொல்யூஷனை வந்து அந்த மரங்களை வந்து கிரகிக்கணும்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த மரம் கூட இங்க ஆக்சுவலா வைக்கல, ஆனா இவங்க மெயின்டெனன்ஸ் பண்றேன்றாங்க. கோர்ட்ல இது வந்து இந்த எடுக்கணும்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்குள்ள இந்த ஏரியால கேஸே போட்டிருக்காங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி நகர் மக்கள், அதே மாதிரி வந்து கனகராஜ் நகர் மக்கள்ல வந்து அந்த அசோசியேஷன் சார்பாக கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து பெண்டிங்லயே இருக்கு, அந்த கேஸ் இன்னும் கிளியர்னஸ் வரல. அதுக்கேற்ற வழிகாட்டுதல் நெறிமுறைகள் ஒன்று வந்து கோர்ட்டு கொடுத்துருக்கு. இங்க வந்து இவ்வளவு டன் குப்பை தான் கொட்டணும், இந்த பாதுகாப்புக்கு இவ்வளவு செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் எதுவுமே இவ்வளவு செய்யல. எங்களுக்கு வாய்ப்பளித்து நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் முதல்ல அந்த நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்கோ அதை எடுக்கிறதுக்கான நடவடிக்கை. இந்த மாதிரி இந்த மக்களுக்கு வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து இருக்குதுன்ற பேர்ல போதிய மருத்துவரே இல்லை. முதல்ல அதுக்கேற்ற மருத்துவர்கள் இருக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொற்று நோய் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் வந்து 2 தான் இருக்கும். ஒன்று கிண்டியில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்டார்பேட்டை தான் இருக்கும், இந்த மலேரியா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான தொற்று நோய்கள் தான் மக்களுக்கு வரும். ஏன்னா இதுலேருந்து வெளியில் வர கழிவு பொருட்கள் இங்கே தான் டி வேஸ்ட்ன்ற மெடிக்கல் வேஸ்ட் கூட இங்கே தான் வந்து கொட்டுறாங்க. அதோட கொளுத்ததுனால அதோட வெளிப்பாட வர நோய்கள் வந்து நிறைய மக்களை பாதிக்கும். அதுக்கு நம்ம தக்க நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. நம்ம வந்தோம்னா ஒரு அடிப்படையில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையங்களை வந்து அமைக்க நாங்கள் பாடுபடுவோம். இந்த குடி தண்ணியை பற்றி பேசும்போது வந்து ரொம்ப பாவம் இங்கே இருக்கிற மக்கள். உண்மையாகவே சொல்கிறேன்னு, டேங்கில் தான் தண்ணி பல ஏரியாவுக்கு வந்து நிற்குது. இங்கே வந்து 2 பிரச்சனை. ஒன்று அந்த இந்தியன் ஆயில், அந்த ஆயில் வந்து பைப் லைன் வர்றது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா கழிவுநீர் கலக்கிறது. இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பைப் லைன்ஸ் தான். ஏன் வந்து தண்ணியில கழிவுநீர் கலக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் புது ஒரு பைப் போட்டு நல்ல தண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு வந்து இல்லை. ஓட்டு கேட்டு இன்னைக்கு வராங்க 4000 ஏற கொடுக்குறாங்க. அந்த காசுக்கு அவங்களே நல்ல பைப் போட்டு மக்களுக்கு நல்ல குடி தண்ணி கொடுக்கலாம். ஓட்டுக்கு கொடுக்குற காசுக்கு ஸ்ட்ரெயிட்டா நல்லது செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா மக்களை காலம் ஃபுல்லா வந்து இந்த அடிமையா வச்சுக்கணுன்ற மட்டும்தான் இவங்களுக்கு எண்ணமா இருக்குதே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க மக்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது. ஏற்கனவே அரவக்குறிச்சி தஞ்சாவூர்ல தமிழ்நாட்டுக்கே தலைகுனிவுன்னு சொல்லணும், அவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்ட காரணத்தினால தேர்தல் இந்தியாவிலே முதல் முறையா தமிழ்நாட்டில் 2 தொகுதிகளில் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போ ஆர்கே நகர்லையும் அதுக்கான ஆதாரம் கிடைக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் தேர்தலை நிறுத்தி வைக்கும், 12ஆம் தேதி தேர்தல் நடக்காதுன்னு இப்போ அது மாதிரியான பேச்சுகள் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இது நமக்கு இன்னும் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு இது ஒரு சுயமரியாதை பூமி அப்படிங்கிற ஒரு அறிவார்ந்த பூமி எல்லாத்துக்குமே ஒரு பின்னடைவா இருக்காதா? சந்தோஷம். அதாவது வந்து தேர்தலை வந்து நிறுத்தினா பிரச்சனை தீர்ந்துருங்களா? பிரச்சனை தீரணும்னா அதுக்கு ஒரு தெளிவான முடிவு இருக்கணும். இவர் பணம் கொடுக்குறாரு, பணம் கொடுத்தா இந்த வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்னா மட்டும்தான் அவர் பணம் கொடுக்காம இருப்பார். அதை விட்டுட்டு தேர்தல் நிறுத்தினா திரும்ப 6 மாசம் கழிச்சு நடத்தினீங்கன்னா அப்ப பணம் கொடுக்க மாட்டாங்களா? தஞ்சாவூர் அறை வச்சு தேர்தல் நிறுத்தினீங்க, திரும்ப தேர்தல் நடத்தினீங்க, பணம் கொடுக்காம இருந்தாங்களா? ஸோ நமக்கு தேவை அடுத்த தலைமுறைக்கு சரியான வழிகாட்டுதல் வேணும்.